மேசராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க, அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் ஒரு நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குமுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம் நண்பர்களே. உங்கள் ராசி மேசமா? அப்படின்னா நீங்க ஒரு சாதாரணமான நபர் அல்லங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கும் போராட்டங்கள், உங்களின் அதீத வேகம் மற்றும் உங்கள் தைரியத்திற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்குதுங்க. இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோமுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையின் ரகசியம் உங்களுக்கு புரியுமுங்க. மேசராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசிங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி ஒரு துடிப்புடனும் எதையும் அறியாத ஒரு தேடலுடனும் இருக்குமோ அப்படித்தான் மேசராசிக்காரங்களும் இருப்பாங்க. இந்த ராசியின் குணம் என்பது வெறும் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒண்ணுங்க. இது ஒரு நெருப்பு ராசிங்க. நெருப்பு எப்படி எதையும் அழுத்திவிட்டு புதிய ஒன்றை உருவாக்கும் வல்லமை கொண்டதோ அதுபோல மேசராசிக்காரர்களிடம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி இயற்கையாகவே அமைந்திருக்குமுங்க. நவகிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்றவங்க நீங்க. ஒரு இராணுவ தளபதிக்கு என்ன குணங்கள் இருக்குமோ அதே குணங்கள் மேசராசிக்காரர்களிடம் வெளிப்படும். பயம் என்றா என்னன்னே தெரியாத ஒரு துணிச்சல் இவர்களிடம் இருக்குமுங்க. எதையும் முன்னின்று நடத்த வேண்டும், தான் முதலிடத்துல இருக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இவங்களோட ரத்தத்திலேயே ஊறி இருக்குமுங்க. இந்த குணங்கள் எல்லாம் சாதாரணமாகவே உங்களுக்கு வந்துடலைங்க. இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குதுங்க. உங்க ஆன்மா முற்பிறவியில செய்த அரிய காரியங்களின் தொடர்ச்சி தான் இந்த பிறவியிலும் உங்களை இப்படி ஒரு தலைமை பண்புடன் வைத்திருக்குதுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு மாபெரும் வீரனாகவோ அல்லது பிற உயிர்களை காக்கும் ஒரு தளபதியாகவோ அமைந்திருக்க வாய்ப்பு அதிகமா இருந்திருக்குமுங்க. போர்க்களத்துல ஒரு நொடி கூட தாமதிக்காம முடிவெடுக்கும் அந்த வேகம் தான் இந்த பிறவியிலும் உங்களுக்குள்ள ஒரு துடிப்பு தந்து கொண்டே இருக்குதுங்க. மேசராசிக்காரர்கள் எப்போதுமே அமைதியா ஒரு இடத்துல அமர்ந்திருக்க மாட்டாங்க. எதையாவது சாதிக்கணும்னு ஓடிக்கொண்டே இருப்பாங்கங்க. அந்த எண்ணம் தான் இவர்களை இயக்குமுங்க. ஒரு செயலை தொடங்கினா அதை எப்படியாவது முடித்தே தீரணுங்கிற அந்த வேகம் இவர்களிடம் மட்டுமே காணப்படுமுங்க. இந்த ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமே இவர்களது தன்னம்பிக்கை தாங்க. உலகம் உங்களை எதிர்த்தாலும் நீங்க எடுத்த முடிவுல உறுதியா நிற்பீங்க. என்னால முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை சொல்லத்தான் உங்க வாழ்க்கையின் மந்திரமா இருக்குமுங்க. செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால இவர்களது பேச்சுல ஒரு அதிகாரம் துணிக்குமுங்க. இவர்கள் சொல்லும் சொற்கள் கூர்மையாக இருக்குமுங்க. அநீதியை கண்டா இவர்களால சும்மா இருக்கவே முடியாது. அது உங்களுக்கு சம்பந்தப்பட்டங்கள விஷயமா இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்காக முன்னின்று போராடும் குணம் மேசராசிக்காரர்களுடைய ஒரு உரிய தனி சிறப்பா இருக்குதுங்க. மேசராசிக்காரர்களின் மனது மிகவும் சுத்தமானதுங்க. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வைத்து புறம் பேச தெரியாத வெள்ளை உள்ளம் கொண்டவங்கங்க. கோபம் வந்தா உடனடியே வெளிப்படுத்தி விடுவாங்க. ஆனா அடுத்த சில நிமிடங்கள்லயே அதை மறந்துட்டு சகஜமாகவும் பேசுவாங்கங்க. இவர்களிடம் வஞ்சகம்ங்கிறது கிடையாதுங்க. போர்க்களத்துல நேருக்கு நேர் நின்று போரிடும் ஒரு வீரனை போல இவங்களும் வாழ்க்கை போராட்டங்களை நேருக்கு நேர் சந்திப்பாங்க. மறைமுகமா தாக்குவதோ அல்லது முதுகிற்கு பின்னால பேசுவதோ இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணுங்க. உங்க ஆன்மா கடந்த கால பிறவிகள்ல பல சவால்களை சந்திச்சு பல தடைகளை தகர்த்து வந்திருக்குதுங்க. அந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்கள் ஆழ் மனதுல பதிந்திருக்குங்க. அதனாலதான் இந்த பிறவியில புதிய சவால்களை எதிர்கொள்ளும் போது நீங்க துளியும் அஞ்சாம இருந்துக்கீங்க. மற்றவர்களை யோசித்து கொண்டிருக்கும் வேளையில மேசராசிக்காரர்கள் செயலில் இறங்கி விடுவாங்க. இந்த வேகம்தான் உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தருமுங்க. அதே வேளையில சில சமயங்கள்ல இந்த படபடப்பு உங்களுக்கு சில சங்கடங்களையும் தந்திருக்கலாமுங்க. ஆனா உங்க லட்சியம் எப்போதுமே உயரியதா இருக்குமுங்க. மேசராசிக்காரர்கள் அன்பிற்கு அடிமையானவர்கள். இவர்களிடம் அதிகாரத்தை காட்டி எதையும் சாதிக்க முடியாதுங்க. ஆனா அன்பினால் எதை வேண்டும்னாலும் சாதித்து விடலாமுங்க. ஒரு முறை உங்களிடம் அன்பு காட்டிவிட்டால் அவர்களுக்காக எதையுமே துணிவீங்க. உங்களை பொறுத்தவரை நட்பு என்பது, உறவு என்பதும் மிகவும் புனிதமான ஒன்றா இருக்குதுங்க. நீங்க ஒருவரை நம்பிவிட்டா அவர்கள் செய்யும் தவறுகளை கூட மன்னித்து ஏற்கும் குணம் உங்ககிட்ட இருக்குதுங்க. ஆனா ஒரு முறை உங்களை நம்பி யாராவது சிதைத்துட்டா அவர்களை மீண்டும் உங்க வாழ்க்கையில சேர்ப்பது ரொம்பவும் கடினமான ஒன்றுங்க.
உடல் ரீதியாகவும் நீங்க மிகவும் வலிமையானவர்களா இருப்பீங்க. எப்போதும் ஒரு உற்சாகம் உங்க முகத்துல குடிகொண்டிருக்குமுங்க. எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை மற்றவர்களிடம் காட்டி அழத் தெரியாதவர்கள் நீங்கள். தனிமையில் அமர்ந்து வருந்தினாலும் வெளியே வரும்போது ஒரு சிங்கத்தை போல கம்பீரமா வருவீங்க. இது உங்களின் பிறவி குணமா இருக்குதுங்க. செவ்வாய் உங்களுக்கு தந்த அந்த அக்னி சக்தி உங்களை எப்போதும் ஒரு ஈர்ப்பு மிக்க மனிதரா வைத்திருக்குமுங்க. எந்த ஒரு கூட்டத்திலும் தனித்து தெரியும் ஆற்றல் மேசராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. நீங்க ஒரு விடாமுயற்சிக்காரருங்க. தோல்விகள் உங்களை ஒருபோதும் முடக்கி விடாதுங்க. ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த முறை இன்னும் அதிக வேகத்துடன் செயல்படுவீங்க. இந்த விடாமுயற்சி தான் உங்களை ஒரு வெற்றியாளரா மாற்றுதுங்க. தொழில் ரீதியா பார்த்தா நீங்க யாருக்காகவது கீழ் வேலை செய்வதை விட சுயமான தொழில ஈடுபடுவதே விரும்புவீங்க. ஏனென்றால் நீங்க ஒரு வழி நடத்தப்பவர் அல்லங்க, வழி நடப்பவர் அல்லங்க. மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு தொடர் போராட்டம் தாங்க. ஆனா அந்த போராட்டத்தை நீங்க ரசித்து செய்றீங்க. உங்க ஆன்மாவின் ஆழத்துல இருக்கும் அந்த வீர உணர்வு உங்களை எப்போதும் ஒரு வெற்றியாளராகவே உணர வைக்குமுங்க. உங்க கோபத்தை குறிச்சிட்டு நிதானத்தை கடைபிடிச்சா இந்த உலகமே உங்க காலடியில வருமுங்க. ஏனென்றால் உங்களிடம் இருக்கும் ஆற்றல் அசாத்தியமானதுங்க. அதை சரியான பாதையில பயன்படுத்தினா நீங்க அடைய முடியாத இலக்குகளே கிடையாதுங்க. மேசராசி என்பது வெறும் ராசி மட்டுமல்லங்க, அது ஒரு நெருப்பு பிளம்புங்க. அந்த நெருப்பு உலகிற்கு ஒளியை தரும், வெப்பத்தை தருமுங்க, மாற்றத்தையும் தருமுங்க. நீங்க ஒரு லீடர், உங்களை பின்தொடர ஒரு கூட்டமே காத்திருக்குமுங்க. உங்க முற்பிறவி பயனா உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த தலைமை பண்பை வைத்து பலருக்கு வழிகாட்டியா திகழ்ந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் ஒரு வரலாற்று சாதனை தாங்க. சித்தர்களில முதன்மையானவராகவும் தமிழ் மொழியின் தந்தை என்றும் போற்றப்படும் அகத்திய பெருமான் மேசராசியை பற்றி தனது ஞான சுவடிகள்ல மிக ஆழமான சில ரகசியங்களை குறிப்பிட்டிருக்கிறாருங்க. மேசராசியில பிறந்த ஒருவருக்குள் இருக்கும் அந்த அதீத வீரம், வேகம் மற்றும் யாருக்கும் அஞ்சாத குணம் ஆகியவை எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத அவர் மிகவும் தெளிவாக விளக்கியிருக்கிறாருங்க. ஒரு மனிதனின் தற்போதைய குணாதிசயங்கள் என்பது அவனின் முந்தைய பிறவிகளின் தொடர்ச்சியாகவே இருக்குமுங்க. அந்த வகையில மேசராசிக்காரர்களை அகத்தியர் பெரும் படத்தளபதிகள் மற்றும் தர்மத்திற்காக போரிட்ட மாவீரர்கள்னே அடையாளப்படுத்துகிறாருங்க. முற்பிறவியில நீங்க யாராக இருந்திருப்பீங்க அப்படிங்கிற கேள்விக்கு விடை தேடினா அகத்தியரின் வாக்கிப்படி நீங்க ஒரு சாதாரண மனிதராக இருந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. நீங்க ஒரு பெரும் நிலப்பரப்பை ஆளும் மன்னராகவோ அல்லது ஆயிரக்கணக்கான வீரர்களை வழிநடத்தும் பெரும் படை தளபதியாகவோ இருந்திருப்பீங்க. உங்க கைகள்ல அன்று ஏந்திய வாளும் வேலும் இன்று உங்கள் சொல்லிலும் செயலிலும் கூர்மையாக வெளிப்படுதுங்க. ஒரு போர்க்களத்துல எதிரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் அஞ்சாமல் முன்னேறி செல்லும் அந்த துணிச்சல் உங்க ஆன்மாவில பதிந்திருக்குதுங்க. அதனாலதான் இந்த பிறவியிலும் எத்தகைய சகால்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாம நேருக்கு நேர் சந்திக்கும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்குதுங்க. நீங்க ஏன் இந்த பிறவியில மேசராசியில் பிறந்தீர்கள் என்பதற்கும் ஒரு ஆழமான காரணம் இருக்குதுங்க. கடந்த பிறவிகள்ல நீங்க செய்த அளப்பரிய தர்மங்களும் நீதி தவறாத உங்களது வீரமுமே உங்களுக்கு இந்த பிறவியில அதிகாரத்தையும் பிறரை வழிநடத்தும் தலைமை பண்பையும் பரிசாக தந்திருக்குதுங்க. அன்றைய பிறவியில நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தர்மத்தை காப்பதற்காகவும் நீங்கள் செய்த தியாகங்கள் தான் இன்று உங்களை ஒரு செல்வாக்கு மிக்க மனிதராக மாற்றி இருக்குதுங்க. நீங்க எங்கு சென்றாலும் அங்கு ஒரு தனித்துவமான மரியாதை உங்களுக்கு கிடைப்பதற்கும் மற்றவர்கள் உங்களை பின்பற்றுவதற்கும் உங்கள் ஆன்மாவின் அந்த பழைய அதிகார குணமுமே காரணமாகுங்க. முற்பிறவியில கத்தி ஏந்தி போரிட்ட கைகள் உங்களுடையது என்பதால தான் இந்த பிறவியிலும் உங்களால் அநீதியை கண்டு சும்மா இருக்க முடியலைங்க. யாராவது ஒருவருக்கு அநியாயம் நடப்பதை கண்டா உங்களுக்கு தெரியாமலேயே உங்க ரத்தம் கொதிக்க தொடங்குமுங்க. தவறு செய்தவர் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் அந்த நேர்மை உங்கள் ரத்தத்திலேயே ஊறி இருக்குதுங்க. மற்றவர்கள் பயந்து ஒதுக்கும் இடத்திலும் நீங்க துணிச்சலா முன்வந்து நியாயத்திற்காக போராடுவீங்க. இது உங்களது முற்பிறவி வீரத்தின் வெளிப்பாடாக இருக்குதுங்க. அகத்திய முனிவர் கூறுவது போல மேசராசிக்காரர்கள் யாருக்கும் அடிபணிந்து வாழ விரும்புதில்லைங்க. ஒரு சிங்கத்தை போல தனித்து நின்று ஆளுமை செய்யவே இவங்க விரும்புறாங்க. முற்பிறவியில நீங்க ஒரு கட்டளையிடும் இடத்துல இருந்ததாலதான் இந்த பிறவியிலும் மற்றவர்கள் உங்களுக்கு கட்டளையிடுவதை உங்களால சகித்து கொள்ள முடியாதுங்க. சுயமரியாதை என்பது உங்களுக்கு உயிரை போன்றதுங்க. உங்கள் கௌரவத்திற்கும் ஒரு சிறு இலக்கு நேர்ந்தா கூட உங்களால பொறுத்து கொள்ள முடியாதுங்க. இந்த வைராக்கியமே உங்களை வாழ்க்கையில பல உயரங்களுக்கு கொண்டு செல்லுதுங்க. அகத்தியர் தனது ஓலை சுவடிகள்ல ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றாருங்க. மேசராசினர் முற்பிறவியில தர்மத்தை பாதுகாக்க போராடிய போது சில சமயங்கள்ல போர்க்களத்துல வீர மரணத்தை சந்திச்சிருப்பாங்கங்க. அந்த மரணத்தின் போது அவர்களுக்கு இருந்த நிறைவேறாத சில ஆசைகளும் லட்சியங்களும் தான் இந்த பிறவியில அவர்களை தூங்க விடாம ஓட செய்துங்க.
எதையாவது சாதிக்கணும், வரலாற்றில் இடம்பெறணுங்கிற அந்த தாகம் உங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு நெருப்பா இருந்து கொண்டிருக்குமுங்க. நீங்க செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு வேகம் இருப்பதற்கு காரணம் காலத்தின் அருமையை உங்க ஆன்மா நன்கு உணர்ந்து வைத்திருக்கிறாங்க. உங்களது அந்த பிறவி என்பது கடந்த காலத்தின் வெற்றிகளை தொடர்வதற்கும் விடுபட்ட சில கடமைகளை முடிப்பதற்கும் வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவும், உங்கள் கோபமும் வேகமும் சரியான திசையில செலுத்தப்பட்டா நீங்க ஒரு மாபெரும் வெற்றியாளரா உருவெடுப்பீங்க. அகத்திய பெருமான் காட்டும் வழியில உங்க ஆற்றலை தர்மத்திற்காகவும் பிறருக்கு உதவுவதற்காகவும் பயன்படுத்தினா உங்க ஆன்மா பேரமைதியை அடையுமுங்க. மேசராசிக்காரர்களின் ஒவ்வொரு செயலும் ஒரு வீர வரலாற்றின் தொடர்ச்சி என்பதை உணர்ந்து செயல்படும் போது உங்க வாழ்வு மிக உன்னதமான நிலையை எட்டுமுங்க. நீங்க பிறப்பாலேயே ஒரு தலைவன், அந்த தலைமை பண்பை உலகிற்கு நன்மைகள் செய்ய பயன்படுத்துங்க. மேசராசியில் பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு மாபெரும் லட்சியத்திற்காகவே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்குதுங்க. ஆனா முற்பிறவியில நீங்க ஒரு மாவீரராகவோ அல்லது போர் வீரராகவோ இருந்த போது தர்மத்தை காப்பதற்காக போரிட்டாலும் கூட சில தவிர்க்க முடியாத வினைகள் உங்கள் ஆன்மாவை தொடரக்கூடுங்க. ஒரு போர்க்களத்துல நேருக்கு நேர் நின்று போரிடும் போது அறியாமல் செய்த சில தவறுகள் அல்லது களத்துல வீழ்ந்தவர்களின் கடைசி நேர ஆக்ரோஷமான எண்ணங்கள் உங்கள் ஆன்மாவுல ஒரு கர்ம பதிவா மாறி இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வினைகள் தான் இந்த பிறவியில உங்களுக்கு திறமை இருந்தும் உழைப்பு இருந்தும் சில நேரங்கள்ல முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி இருக்குமுங்க. அகத்திய பெருமான் தனது ஞான சுவடிகள்ல இந்த முற்பிறவி கர்மாவை வேரோட அறுக்க சில உன்னதமான ரகசிய விஷயங்களை நமக்கு அருள் இருக்கிறாருங்க. முதலாவதா மேசராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்ட முருகப்பெருமான சரணடைவதே கர்ம வினைகளை நீங்க சிறந்த வழியாகுமுங்க. கர்ம வினைகளை நீக்க சிறந்த வழியாகுமுங்க. செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆறுமுக பெருமானின் திருவுருவத்தை உற்று நோக்கி வழிபடுவது உங்கள் ஆன்மாவில் உள்ள எதிர்மறை அதிர்வுகளை நீக்குமுங்க. செவ்வாய் என்பது நெருப்பு, அதே போல முருகப்பெருமானும் நெருப்பிலிருந்து உதித்தவருங்க. உங்கள் ராசியின் வேகத்தையும் ஆக்ரோஷத்தையும் ஒரு நேர்மறையான சக்தியாக மாற்றும் வல்லமை அந்த ஞானப்பழமான முருகனுக்கு மட்டுமே இருக்குதுங்க. போர்க்களத்துல உங்க கைகள் செய்த தவறுகளுக்கு பரிகாரமா முருகனின் வேலின வணங்குவது உங்கள் வாழ்வின் தடைகளை தகர்க்குமுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற துதிகளை சொல்வது உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துமுங்க. ஒரு தெய்வீக மருந்தாகவும் இருக்குமுங்க. அடுத்தபடியா அகத்தியர் வலியுறுத்துவது மிக முக்கியமான ஒரு அறம், அதுதான் தானம்ங்க. முற்பிறவியில நீங்க வீரனாக இருந்த போது பலருக்கு அதிகாரத்தை காட்டி இருக்கலாமுங்க, அல்லது தெரியாம எளியவர்களை துன்புறுத்தி இருக்கலாமுங்க. அந்த பாவ சுமையை குறைக்க இந்த பிறவியில ஏழை எளியவர்களுக்கு, முக்கியமா உடல் ஊனமுற்றவர்களுக்கும் உங்களால முடிந்த உணவை தானமா வழங்க வேண்டுமுங்க. பசி என்று வருபவர்களுக்கு அன்னமிடுவது 1000 யாகங்கள் செய்வதற்கு சமமானதுங்க. குறிப்பா செவ்வாய்க்கிழமைகள்ல செந்நிற தானியங்கள் அல்லது இனிப்புகளை தானம் செய்வது மேசராசிக்காரர்களுக்கு கர்ம வினைகளை குறைக்குமுங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவுவது என்பது போர்க்களத்துல உறுப்புகளை இழந்த வீரர்களுக்கு நீங்கள் செய்யும் பிராயசித்தமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த எளியவர்களின் கண்கள்ல தெரியும் மகிழ்ச்சியும் அவர்கள் மனதார தரும் வாழ்த்தும் உங்க வாழ்க்கையில இருக்கும் கண்ணுக்கு தெரியாத தடைகளை உடை தெரியுமுங்க. மேசராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனமும் அதே சமயம் முற்பிறவி கர்மாவின் வெளிப்பாடும் அவர்களின் கோபம் தாங்க. முற்பிறவியில அதிகாரமிக்க தளபதியா இருந்ததால இந்த பிறவியிலும் எதற்கெடுத்தாலும் கோபம் வருவது ரொம்பவே இயல்பானதுங்க. ஆனா அகத்தியர் என்ன சொல்கிறார் என்றால், கோபத்தை வெல்பவனே உண்மையான வீரன்க. உங்கள் கோபம்தான் உங்களை மீண்டும் மீண்டும் கர்ம வினைகள்ல சிக்க வைக்குதுங்க. ஒரு நொடி ஆத்திரத்துல நீங்க சொல்லும் சொல்லோ அல்லது செய்யும் செயலோ பல காலத்திற்கு உங்களை வருத்தமடைய செய்யலாமுங்க. எனவே உங்க கோபத்தை கட்டுப்படுத்த பழகி கொள்வதே மிக சிறந்த பரிகாரமாகுமுங்க. அமைதி என்பது பலவீனம் அல்லங்க, அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பதை மேசராசிக்காரர்கள் உணர வேண்டுமுங்க. தியானம் செய்வதும் மூச்சு பயிற்சியை மேற்கொள்வதும் உங்கள் ஆக்ரோஷத்தை குறைத்து சிந்தனையை தெளிவுபடுத்துமுங்க. நீங்க எப்போது நிதானத்தை கடைபிடிக்க தொடங்குகிறீர்களோ அப்போதே உங்கள் முற்பிறவி கர்மாவின் தாக்கம் குறைய தொடங்கிடுமுங்க. அகத்திய முனிவர் காட்டிய இந்த எளிய அதே சமயம் வலிமையான வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்வில் இருக்கும் தேக நிலை மாறுமுங்க. ஒரு வீரன் எப்படி தன் வாளை தூய்மையாக வைத்திருப்பானோ அதே போல மேசராசிக்காரர்கள் தங்கள் ஆன்மாவை தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டுமுங்க. பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்காம இருக்கும் ஆற்றலை நற்காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது இயற்கையாகவே உங்களுக்கு துணையாக நிற்குமுங்க. இயற்கையே உங்களுக்கு துணையாக நிற்குமுங்க. முற்பிறவியில நீங்க இழந்த சில விஷயங்களை
இந்த பிறவியில மீட்டெடுக்கவும் ஆன்மாவின் முழுமையான வளர்ச்சியை அடையவும் இந்த அறநெறிகள் உங்களுக்கு பெரும் உதவியா இருக்குமுங்க. உங்க ராசியின் சின்னமான ஆடு ஒரு உயர்ந்த மலையை நோக்கி எப்படி துணிச்சலா ஏறுமோ அதே போல நீங்க கர்ம வினைகளை தாண்டி உயரமான இடத்துக்கு செல்வீங்க. செவ்வாய் தரும் அந்த அக்னி சக்தியை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க. முருகனின் அருளும் அகத்தியரின் வழிகாட்டுதலும் இருக்கும்போது எந்த ஒரு சாபமும் அல்லது கர்மாவும் உங்க வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாதுங்க. எளியவர்களுக்கு தொண்டு செய்வதும் இறைவனை வழிபடுவதும் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் மட்டுமே ஒரு மேசராசிக்காரரை முழுமையான மனிதரா மாற்றுமுங்க. இந்த ரகசியங்களை உணர்ந்து செயல்பட்டா உங்க வாழ்க்கை ஒரு புதிய ஒளிமயமான பாதையை நோக்கி பயணிக்கும் என்பதில் ஐயமில்லைங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தென்பாண்டி சீமையின் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை ஒட்டிய சிற்றரசை ஒரு தளபதி நிர்வகித்து வந்தானுங்க. அவனது பெயர் விக்ரமனுங்க. அவன் மேசராசியின் ஆதிக்கத்துல பிறந்தவன். அவனது கண்கள்ல எப்போதுமே ஒரு நெருப்பு எரியுங்க. அவனது சொல்ல ஒரு அதிகாரம் இருக்குமுங்க. மன்னருக்கு நெருக்கமானவனா இருந்தாலும் அநீதின்னு வந்துட்டா மன்னரையே எதிர்த்து நிற்கும் துணிச்சல் அவனிடம் இருந்ததுங்க. ஒரு முறை அண்டை நாட்டு மன்னன் வஞ்சகமான முறையில இந்த சிற்றரசின் மீது போர் தொடுத்தானுங்க. விக்ரமன் தனது படையுடன் முன்னேறி சென்றானுங்க. போர்க்களத்தில் அவன் ஒரு சிங்கத்தை போல பாய்ந்தான். ஆனா எதிரி நாட்டு படையில் இருந்த ஒரு மாயாவி தர்மத்திற்கு புறமா மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி விக்ரமனின் வீரர்களை வீழ்த்தினானுங்க. விக்ரமன் காயமடைந்த நிலையிலும் பின்வாங்கலைங்க. தர்மம் தோற்க கூடாதுங்கிறதுக்காக கர்ஜித்தபடியே அந்த மாயாவியை தும்சம் செய்தானுங்க. ஆனா அந்த மாயாவி சாகுந்தர் வாயில ஒரு சாபம் இட்டானுங்க. உன் வீரம் இந்த பிறவியோடு முடியட்டும். அடுத்த பிறவியில நீ பிறக்கும் போது உன் கைகள்ல அதிகாரம் இருக்காது. ஆனா உன் மனதுல அதே துடிப்பு இருக்கும். நீ எதை செய்ய நினைத்தாலும் தடைகள் வரும். உன் கோபமே உனக்கு எதிரியா மாறும்னு கூறி அவர் இறந்துட்டாருங்க. விக்ரமன் அந்த போர்ல வெற்றி பெற்றாலும் வீர மரணத்தை தழுவினானுங்க. பல 100 ஆண்டுகள் கடந்தன. அதே ஆன்மா இப்போது ஒரு சாதாரண குடும்பத்துல மேச ராசியில மகனா பிறக்குதுங்க. அவன் தான் மாறன். மாறனுக்கு சிறு வயதுல இருந்தே ஒரு விசித்திரமான குணம் இருக்குதுங்க. யாரிடமும் அடிபணிய மாட்டான். பள்ளியில ஒரு மாணவனுக்கு அநீதி நடந்தா ஆசிரியரிடமே நியாயம் கேட்பானுங்க. அவனது கோபம் மின்னல் வேகத்துல வரும். அவனுக்கே தெரியாம அவனது கைகள் போர்க்களத்து வீரனை போல துடிக்குமுங்க. மாறன் ஒரு பெரிய நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்தா அவனது உழைப்பும் வேகமும் மற்றவர்களை வியக்க வச்சுதுங்க. ஆனா அவனது மேலதிகாரி ஒரு ஊழல் பேர்வழி என்பதை அறிந்த மாறன் அதை தட்டி கேட்டாங்க. அந்த அதிகாரி மாறனை பழிவாங்க துடித்தாரு. மாறனுக்கு பதவி உயர்வு கிடைக்காம தடுத்தாரு. வீண் பழி சுமத்தினாரு. மாறன் உடைந்து போகலைங்க. அவனுக்குள் அந்த பழைய தளபதி விக்ரமனின் ஆன்மா விழித்து கொண்டது. அவன் ஒரு இரவு கனவில் அகத்திய பெருமான கண்டான். அகத்தியர் அவனிடம் சொன்னார், மகனே, உன் கோபம் உன் முற்பிறவி சாபத்தின் நிழல். அந்த சாபத்தை முறிக்க வேண்டுமானால் நீ உன் வாளை தர்மத்திற்காக பயன்படுத்தியதைப் போல இப்போது உன் அறிவையும் நிதானத்தையும் பயன்படுத்த வேண்டும். ஏழைகளுக்கு தொண்டு செய், உன் ஆற்றலை ஆக்கப்பூர்வமா மாற்றுன்னு சொல்லியிருப்பாருங்க. விழித்து கொண்ட மாறன் அன்றிலிருந்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தினான். அந்த ஊழல் அதிகாரிக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டி சட்டப்படி அவரை வீழ்த்தினாங்க. அவன் எந்த பதவியையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மக்கள் அவனை தங்கள் தலைவனாக பார்த்தார்கள். முற்பிறவியில் தளபதியாக இருந்தவன் இந்த பிறவியில் மக்களின் வழிகாட்டியாக மாறினாங்க. தன் கர்ம வினை தர்மத்தால் வென்றால் மாறன். மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையும் இப்படித்தாங்க. தடைகள் வரும், சாபங்கள் போல தோன்றும், பிரச்சனைகள் வரும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த பழைய போர் வீரனை விழித்தல செய்து நிதானத்தோடு செயல்பட்டா நீங்களே இந்த பிறவியின் மாபெரும் வெற்றியாளருங்க. நண்பர்களே, மேசராசிக்காரர்களாக நீங்க ஒரு வீர பரம்பரையின் அடையாளம்ங்க. உங்க முற்பிறவி ரகசியத்தை இப்போது தெரிந்து கொண்டீர்கள். உங்களில் எத்தனை பேருக்கு அநீதியை கண்டால் கோபம் வரும் அல்லது தலைமை தாங்கும் குணம் இருக்கிறது? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மேசராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக ரகசியங்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேசராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாம். சில விஷயங்கள்ல நம்ம கைகள் இருந்து நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவே இல்லைங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க. அதுதான் உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணும். ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு
உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறத விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றுமுங்க. நீங்க தோல்விய பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்ல, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்கள மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த காட்சிய மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியமில்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுக்கணுமுங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன். என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன். என் வாழ்க்கைய நான் மாற்றுவேன். இந்த முடிவை நீங்க எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நம்பிக்கையோட இருங்க. பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. மேசராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க. நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.